லீதியாள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் 43வது ஆண்டு விழா முன்னிட்டுள்ள இந்த முதலாம் நாள் கன்வென்ஷன் கூடிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் திருச்சபையின் சார்பிலே லீதியாள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தோடு இணைந்து வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். மழை நமக்கு ஒருவேளை இந்த நாளில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி அமர்ந்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கின்றோம், தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டிலும் நாம் இந்த கன்வென்ஷன் கூடுகைக்கு நாம் யாரை வரவழைப்பது நாம் ஜபித்து ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். நம்ம மத்தியிலே திருமதி அருள் திரு இதய தீபா அவர்கள் தாவீதின் கூடாரம் என்ற அந்த ஊழிய அமைப்பை சென்னை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் செய்து கடந்த ஆண்டுகளாக அதை செய்து நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அழைப்பதென்று நாம் ஜபத்தோடு நாம் தீர்மானித்தவர்களே அவர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது மிகவும் சந்தோஷத்தோடு இந்த காரியத்தை அவர்கள் சம்மதித்தார்கள். அதனால் அவர்கள் குழுவாக வந்து இந்த நாளிலே நம்மத்திலே ஊழியத்தை செய்து நிறைவேற்ற இருக்கின்றார்கள். இன்று அதுபோல் இப்போ நாளைய மறுதினம் 3 நாட்களும் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த நல்ல நாளிலும் உங்கள் எல்லாருடைய சார்பிலே அவர்களை வரவேற்று இந்த அருமையான தியான வேளைக்கு அன்போடு அழைக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களை வரவேற்று இந்த தியான வேளையை ஆண்டவருடைய நாமத்தில் அவர் நடத்தர அன்பாக அழைக்கிறோம். நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த திருச்சபையில் செய்தியை கொடுக்கும்படி எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான இந்த திருச்சபையின் ஆயரையா அவர்களுக்கும் மற்றும் லீதியாள் ஜபக்குழு தலைவர்கள் உங்கள் யாவருக்கும் மற்றும் இங்கே இருக்கிற உடன் ஊழியர்கள் விசுவாச பெருமக்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களையெல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் என்னை பார்த்துருக்கீங்கன்னு தெரியலை. பார்த்துருக்கீங்களா? அம்மா பார்த்துருக்கீங்க. இந்த சபையில் பால்ராஜ் ஐயா ஆயராக இருக்கும்போது நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பால்ராஜ் ஐயா ஆமாம். கர்த்தருக்கு மகிமை. இந்த ஈசிஐ பேராயத்தில் அருமையான பேராயர் ஐயா அவர்களை நான் நன்கு அறிவேன். 1999ஆம் ஆண்டு ஒரு தமிழ் மாநாடு பட்டாயா, தாய்லாந்தில் இருக்க பட்டாயா என்ற இடத்துல நடக்கும்போது அவர் கலந்து கொண்டார். அவரோட அருகிலே உட்கார்ந்து அநேக காரியங்களை பேசும் பாக்கியத்தை பெற்றேன். அது மாத்திரமல்ல, 2000ஆம் ஆண்டு அவரை சிறுபான்மையினை தலைவராக நியமனம் பண்ணாங்க முதல் முறையாக. அப்படி பண்ணும்போது அவர்களை நான் போய் அந்த இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய நன்மைகள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக இந்த ஈசிஐ பேராயம் ஒரு பழக்கமாக இருந்தாலும் நான் அதிகமாக வந்ததில்லை. இப்பொழுது கூட புதியதாக கதிரொலி அம்மையார் அவங்க பிஷப்பாக பொறுப்பெடுத்திருக்காங்க. எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக நாங்கள் அதிகமாய் துதிக்கிறேன், செபிக்கிறேன். அநேகர் இங்கே நீங்கள்லாம் பாடும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னன்னா, ஐயா அவர்கள் என்னை இங்கே அழைக்கும்போது எனக்கு ரொம்ப பயம். என்ன பயம்னா, அவர் ஈசிஐ பேராயத்தில் வேத பாடம் எடுக்கிற ஐயா மாத்திரமல்ல, சீனியர். அவங்க ரொம்ப அனுபவம் உள்ளவங்க. 2019ஆம் ஆண்டு நான் அந்த மிஷன் ட்ரிப்பில் நானும் கலந்து கொண்டு அங்கே கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். ஜாகர்கன்பேட் அங்கே போயிருந்தேன். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பயத்தோட நடுக்கத்தோட பவுலடியார் கொரிந்து மக்கள்கிட்ட நிற்கும்போது எப்படி இருந்தாரோ அதே சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த பாடற்குழு இவங்கெல்லாம் பாடும்போது வசனங்கள் எல்லாம் பேசும்போது இன்னும் ஒரு நடுக்கத்தோடு தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அன்பும் பெலனும் தெளிந்த புத்தியும் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே அடிமையை மறைத்து வேண்டிய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எனக்கும் உண்டு, நம்ம யாவருக்கும் உண்டு. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபை ஆண்டவரே. 43வது லீதியால் பெண்கள் ஆண்டு விழாவிலே சுவாமி அடியேனை நினைவு கூர்ந்து இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர். இதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபைக்காக தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கருத்துக்கள் அல்ல, மனுஷனுடைய எண்ணங்கள் அல்ல, மனுஷனுடைய சொற்கள் அல்ல, மாமிசங்கள் அல்ல, எல்லாம் ஆண்டவரே மறைந்து போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அடிமையை பொறுப்படும். இங்கே வந்திருக்க எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கொள்ளும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் சுவாமி. பேசின வார்த்தைகள் பேசப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும். அது ஆண்டவரே நூறத்தனையாக பலன் கொடுக்கட்டும். வந்த ஒருவர் வெறுமையாய் போகாதபடிக்கு கர்த்தாவே நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சந்தோஷமாய் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா அந்தகார கிரியைகள் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள நாமத்தினாலே கடிந்து எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே முன்பதாக உட்காந்துருக்கும்போது அந்த ஃபோட்டோ, அந்த படத்தை பார்த்தேன். நம்ம எல்லாரும் அந்த படத்தை பார்க்குறோம். நம்மள எத்தனை பேர் அந்த ஏசாமியோடைய கையில் இருக்கிற ஆடுகளாக இருக்க விரும்புகிறோம்? ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே வாஞ்ச அதாக தான் இருக்கும். அந்த கீழே நிற்கிற ஆட்டை காட்டிலும் ஏசப்பா கையில் இருக்கிற ஒரு ஆடாக நம்ம இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி. ஆமேன். அப்போ ஏசப்பாவுடைய கையில் இருக்க அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி தெரியுமா? அது கீழ்ப்படியாமல் அடங்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அது எங்கேயோ போய் முள்ளில் மாட்டிக்கிடுச்சு. அப்போ தான் ஏசப்பா அந்த கீழே இருக்க ஆட்டெல்லாம் விட்டுட்டு அதை தேடி ஓடி போய் அதை பிடிச்சி அதை காயங்கட்டி தன்னுடைய கையில் வச்சு அதை பார்த்துட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன கரையும் செலுத்தினார் தெரியுமா? அதுதான் இந்த பக்கம் இருக்கிற ஃபோட்டோ. இது என்னை அதிகமாக பாதிச்சிச்சு. அந்த மாதிரி ஆட்டுக்குட்டிக்காக தான் இந்த மாதிரி ஏசாமி தன்னை தாழ்த்தி அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் ஒரு மீட்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு ரூத்தினுடைய புஸ்தகத்தை படிக்கும்போது அதைத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி சபைக்கு அதிகமாக தேவைகள் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப அதிகமாக தேவை. ஆண்டவர் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னாருன்னா, அப்படி நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்து முடித்தவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்து போனார். என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? மத்தேயு புஸ்தகம் 11வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் வைக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுத்து போன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெஸ்ட், இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு சுவாமி இன்னைக்கு அதைத்தான் நமக்கு கற்றுக்கொள்ள சொன்னார். ஆமென். இன்னைக்கு திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் நம்ம தாழ்மையவும் சாந்தத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த ரூத் புஸ்தகத்தை நம்ம படிக்கும்போது அதில் உள்ள தலைப்பு என்ன, சப்ஜெக்டோடைய தலைப்பு, மையப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, தாழ்மையும் தூய்மையும். தாழ்மையும் தூய்மையும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
அப்போ எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டு எடுத்தவர், இப்போ நான் அவரை போய் பார்க்கணும்னா எனக்கு 2 காரியம் வேணும். என்னன்னு சொன்னால், நான் தாழ்மையாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நான் தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தாழ்மையும் தூய்மையுமாக இருக்க கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒரு பெண் ஒரு தரிசனம் கண்டாள். எல்லாரும் வேக வேகமாக ஓடிக்கொண்டிருந்தாங்க. இவங்கெல்லாம் எங்கே ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க எல்லாரும் பரலோகத்தை நோக்கி ஓடுனாங்க. ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக ஓடுனாங்களாம். அப்படி ஓடி வேகமாக போய் பரலோக வாசலை கண்டடைஞ்சிட்டாங்க. பரலோகத்துக்கிட்ட போன உடனே அங்கேருந்து ஒரு தூதன் வெளியே வந்து கேட்டாராம். என்ன கேட்டார்னா, உங்கள் கையில் என்ன இருக்குது, சீட்டு கொடுங்கன்னு கேட்டாராம். அப்போ வேகமாக ஓடுனவங்கெல்லாம் பார்த்து கேட்டாங்களாம், என்னது சீட்டா, என்ன சீட்டு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த தூதன் சொன்னாராம், நீங்கள் பூமியில் வாழும்போது உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குது, நீங்கள் பூமியில் வாழும்போது உங்களுக்கு பேன் கார்டு இருக்குது, நீங்கள் பூமியில் வாழும்போது உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, எல்லா கார்டும் வச்சுருக்கிறீங்க. ஆனால் பரலோகத்துக்கு ஒரு கார்டு வேணும் அப்படின்னாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த தூய்மையும் இந்த தாழ்மையும் உள்ள கார்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும்னு சொன்னாங்களாம். அப்போ வெக்கப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் எல்லாரும் அந்த கார்டை வச்சிருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே தான் பவுலடியார் சொல்லுகிறார், உங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. நாம் செய்திக்குள்ளாக போவோம். எனக்கு தெரியும் ஐயா அவர்கள் கரெக்டாக 8:30 மணிக்கு முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதற்குள்ளே முடிச்சிடுவேன். எவ்வளோ கொண்டு வந்தாலும் அவ்வளவோடு நான் முடித்திருவேன். ஏன்னா ஒழுங்கும் கிரமமாக நம்ம செயல்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களேன். கர்த்தருக்கு மகிமை. 42 வருஷமாக இங்கே இருக்கிறேன் அப்படின்றவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட அந்த வேதம் 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். இன்னைக்கு நீங்கள் புதிதாய் வந்தாலும் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் கவனமாக கேளுங்க. ஒருவேளை பின்னால் இருக்கிறவங்க முன்னால் வந்து உட்காரணும்னாலும் உட்காரலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. இன்னைக்கு தலைப்பு தாழ்மையும் தயையும். தாழ்மையும் தயையும். நாளைக்கு தாழ்மையும் இளைப்பாறுதலும். தாழ்மையினால் வரும் இளைப்பாறுதல். நாளை கழிச்சு சாயந்தரம் மகிழ்ச்சியான நிறைவு. இந்த 3 தலைப்புகளிலே தேவன் நம்மோடு கூட வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. தாழ்மையும் தயையும். இந்த ரூத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்மா மோவாப் தேசத்திலேருந்து வந்தவங்க. ஒருவேளை நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. இந்த அம்மா வேற ஒரு நாட்டில் வேற ஒரு தேசத்தில் இருந்தாங்க. அந்த மோவாப் மக்கள் சபிக்கப்பட்ட மக்கள், சபிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சபிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் தேவை. ஆமென். ஏன்னா இந்த உலகம் ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட உலகம். ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைச்சார். சகல அதிகாரமானாலும், துரைத்தனங்களானாலும், வல்லமைகளானாலும், கர்த்தத்துவங்களானாலும், அதிகாரங்களானாலும் அவரை கொண்டும் அவருக்கென்றுமே இருக்கிறது. அல்லேலூயா. ஆக தேவன் அவருக்காக படைத்த இந்த உலகத்தை மீண்டும் அவருக்காக எடுத்துக்கொள்வதற்கு அவர் எதையும் செய்ய தயங்குவதில்லை. அவருடைய அன்பு அகாப்பே அன்பு. அல்லேலூயா. ஆக வழி விலகி போன இந்த ஆட்டை போல மனுக்குலம்
வழி விலகி போன போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து மீட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் அந்நிய தேசத்தாளாய் இருந்த ஒரு புறஜாதி ஸ்திரீயாய் இருந்த சபிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவளாய் இருந்த இந்த ஸ்திரீயானவள் அவள் கணவனை இழந்து மாமனாரை இழந்து தன் தாய் தகப்பனாரை விட்டு அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய மாமியாரோடு அவள் மாமியாருக்கு பின்னாலேயே வருகிறதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நகோமியினுடைய கணவர், நகோமியினுடைய பசங்க 2 பேர், கிலியோன் மக்லோன், அதோடு கூட இந்த மருமகள் எல்லாம் ஒரு ஊரில் இருந்தாங்க. எந்த ஊரில் இருந்தாங்கன்னா மோவாபில் இருந்தாங்க. மோவாப் என்றால் தேவன் இல்லாத ஒரு இடம், விக்கிரகம் நிறைந்த ஒரு இடம். ஆனால் அந்த இடத்துல இருந்து இந்த பெண்மணி நகோமியோடு கூட வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை. இதுதான் நம்ம 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நீங்கள் நினச்சிக்க கூடாது இந்த ரூத் என்பவங்க சாதாரண ஒரு மனுஷின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ரூத்தை பற்றி நம்ம வெளியில் படிக்கும்போது ஒரு பாரம்பரியம் சொல்லுது, அந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய அரசனுடைய மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாபிய அரசனான எக்லோன் என்பவனுடைய மகள்தான் என்று ஒரு பாரம்பரியம் சொல்லுகிறது. அதற்கான ஆதாரம் வேதத்தில் இல்லை, ஆனால் பாரம்பரியம் சொல்லுகிறது. இப்படி இந்த ரூத் எல்லாவற்றையும் இழந்து மாமியாரோடு கூட அவள் வரும்போது தற்செயலாய் அவள் பெத்லகேமுக்கு வந்த பிறகு அங்கே எங்கே வருகிறாள் என்றால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் நிலம் எலிமெலேக் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாக இருந்தது. தற்செயலாய் அந்த அம்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாமெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம், ஆனால் நம்ம தற்செயலாய் வரல, நம்மளை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ வலதுபுறத்தில் சாயும் போதும் இடதுபுறத்தில் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி உன்னோடு பேசுகிற ஒரு சத்தம் கேட்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் புதிதாய் வந்திருந்தாலும் நீங்கள் தற்செயலாய் வரவில்லை, தேவன் உங்களை முன்குறித்ததுனாலே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவள் வந்த இடம் எது அப்படின்னு சொன்னால் அது போவாசனுடைய வயல் நிலமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. போவாஸ் என்று சொல்லும்போது நாமும் கூட இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடம் நம்மளுடைய உன்னதமான தேவன் அந்த போவாசனுடைய வயல் நிலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த இடத்துல வந்திருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன? நம்ம ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமான காரியத்தை சொல்லுகிறார். நம்ம வயல் நிலத்துக்கு வரும்போது வயல் நிலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு போதித்து வயல் நிலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமென். அந்த காணா போன ஆட்டை போல நான் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு போதித்தார். யாரோ ஒருத்தர் வந்து என்னட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல இங்கே கூட்டம் இருக்குது, இன்னைக்கு இங்கே லீதியால் கூட்டம் இருக்குது, இங்கே இந்த இடத்துல ஒரு திருச்சபை இருக்குது, இந்த சபைக்குள்ளே போனால் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, இது ஆண்டவருடைய வயல் நிலமாக இருக்குது, இது ஆண்டவருடைய தோட்டமாக இருக்கிறது என்று சொல்லி நம்மிடத்தில் ஒருத்தர் சொல்லும்போது அந்த பிரயோஜனமான இருக்கிற வார்த்தையை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழி நடத்தி இந்த ரூத்தை எப்படி ஒரு வயல் நிலத்துக்கு கொண்டு வந்தாரோ அதுபோல உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபை என்று சொல்லும்போது வேதத்தில் வாசிக்கிறோம், இது தேவனுடைய பண்ணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அது மீட்கப்பட்ட சபை. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி கிரயத்துக்கு கொல்லப்பட்டதுனால தான் புதியவர்கள் ஆனாலும் பழையவங்க ஆனாலும் யாரானாலும் இந்த ஸ்தலத்துக்குள்ள இந்த வயலுக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மளை அன்பின் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார்.
ஆமென். அவருடைய குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். இப்படித்தான் இந்த ரூத் என்ன பண்ணினாங்க, எல்லாத்தையும் இழந்தவளாய், கணவரை இழந்தாங்க, பிள்ளைகள் இல்லை அவங்களுக்கு, பெற்றோரை இழந்துட்டாங்க, சொந்த தேசத்தை விட்டுட்டாங்க, அவங்க மோவாப் தேசத்தை விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு மாமியாரோட கூட வந்தவங்க ஒரு வயல் நிலத்தை கண்டடைந்தாங்க. அந்த வயல் நிலத்துக்கு தற்செயலா வந்தேன்னு சொன்னாங்க. ஆனால் தற்செயலா இல்லை, ஆண்டவரே அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் எப்படி ஆண்டவர் இந்த இடத்துல அவர் கொண்டு வந்தாரோ அதுபோல அந்த அம்மாவை அங்கே கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வரும்போது 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், பின்பு போவாஸ் கண்காணியாக வைக்கப்பட்டிருந்த அந்த வேலைக்காரனை நோக்கி, நல்லா கவனிங்க, இந்த அம்மா வர்றாங்க, அந்த வயல் நிலத்துக்கு வந்துட்டாங்க. அந்த வயல் நிலத்தில் ஒரு கண்காணி இருக்கிறான். எல்லாரும் போய் அங்கே அறுப்பு அறுக்குறாங்க. அறுப்பு அறுக்கும்போது இந்த பெண்ணு அந்த இடத்துல போய் கதிர் பொறுக்கி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த நிலத்தின் உரிமையாளன் வருகிறான். அந்த நிலத்தின் உரிமையாளன் போவாஸ் வந்து கேட்குறாரு, அந்த குறிப்பிட்ட ரூத்தை பார்த்து கேட்குறாரு, இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? அல்லேலூயா. அப்போ சாதாரணமாக இல்லை, வயலுக்குள்ள ஒருத்தவங்க வந்துட்டா ஆண்டவர் அவர்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. இந்த பெண் அங்கே வந்து கதிர் பொறுக்கி கொண்டு இருக்கிறாள். கதிர் பொறுக்கிறதுனா என்ன தெரியுமா? வயலில் அறுப்பறுக்கிறது கூட கொஞ்சம்தான் குனிவாங்க, ஆனால் கதிர் பொறுக்கணும்னா ரொம்ப குனியணும். அந்த கதிர் எங்கே இருக்கும் தெரியுமா? மண்ணுக்குள்ளே புதைந்து இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியுமா? சிந்தி சிந்தி அவங்க போனால் அதை அந்த அம்மா பொறுக்கிக்கிட்டே போகணும். அப்படி ஒரு தாழ்மையான ரொம்ப கீழான ஒரு வேலையை தான் அந்த அம்மா வந்து அங்கே செஞ்சாங்க. ஆனால் அங்கே வந்த அந்த போவாஸ் கேட்குறார், அந்த கதிர் இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டார். பாருங்க, நம்ம போவாஸ் எப்படிப்பட்டவர்னு பாருங்க, நம்ம இயேசு சுவாமி எப்படிப்பட்டவர்னு பாருங்க. அங்கே கதிர் இருக்கிறவங்கள குறித்து அவங்க கேட்கல. பொதுவாக எஜமான்கள்னா என்ன பண்ணுவாங்க? எஜமான்கள் அவங்களுக்கு ஆதாயத்தை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் அறுப்பு இருக்கிறாங்க, எத்தனை கட்டு அறுப்பு இருக்கிறாங்க, இது எத்தனை டன் ஆக போகுது, இதை எவ்வளவு நம்ம பணம் சம்பாதிக்கலாம், இப்படி தான் பார்ப்பாங்க. இந்த பொறுக்கிறவங்களை குறித்து கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொதுவாகவே வேலை செய்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க, இடையூறாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பக்கம் கதிர் அறுத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த பெண் கீழே கூட போய் அப்படி பொறுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் நம்மளும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாழ்மையாக, எவ்வளவு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பயனில்லாதவர்களாக இருந்தாலும் தேவன் நம்மளை எடுத்து அவர் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மளை பயனுள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அதைத்தான் அங்கே பார்க்குறோம். அந்த பெண் யாருடையவள் என்று சொல்லி கண்காணியிடம் கேட்கிறார். கண்காணி என்று சொன்னால் ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில் இப்போ எப்படி வயல் என்பது ஒரு சபை என்று இருக்கிறதோ அந்த சபையில் ஒரு கண்காணி இருப்பார், ஒரு ஆயர், ஒரு போதகர், நம்மளை வழி நடத்துகிறவர் இருப்பார். அப்படித்தான் அந்த கண்காணி. அந்த கண்காணியின் இடத்துல கேட்கும்போது அந்த கண்காணி அந்த ரூத்தை குறித்து பதில் சொல்லுகிறார். கண்காணிக்கு ரூத்தை பற்றி எல்லாம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இந்த பெண் மோவாபியிலிருந்து வந்திருக்கிறா, மோவாபிய ஸ்திரீ, அவள் அங்கிருந்து வந்திருக்கிறா அப்படின்றத சொல்றார். கர்த்தருக்கு மகிமை. அதை போடுங்க. அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த பெண் பிள்ளை. அல்லேலூயா. அப்ப வயல்ல வந்த உடனே வயல்ல வந்த அந்த கண்காணி அந்த பெண்ணை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாட்கள்லாம் போதகரெல்லாம் வீட்டுக்கு வந்தாலே இவருக்கு வேறு வேலையே இல்லை, இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, ஏன் வர்றாங்க? ஆனால் ஒன்று, அவங்க இந்த மந்தைக்கு ஒரு உத்தரவாதி. அதனால் அந்த போவாஸ் வந்து ஒரு நாள் கேட்பார், இது யாருடைய பிள்ளை? ஆண்டவர் கேட்பார். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது அதை குறித்து, மந்தையை குறித்து அவர் கேட்பார்.
கர்த்தருக்கு மகிமை. அப்ப இந்த கண்காணியானவன் எல்லாவற்றையும் தெரிந்தவனாய் இருந்தான். அல்லேலூயா. அந்த பெண்ணை குறித்து சகலவற்றையும் தெரிந்தவனாய் இருந்தான். நீதிமொழிகள் பார்க்கிறோம் 27-23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், அதன் மேல் கவனமாயிரு. அப்போஸ்தலர் 20-28 சொல்லுது, அவர் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாக வைத்த அந்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை சபைக்கு ஏற்படுத்துகிறார். எப்படி இந்த பெண் வயல் நிலத்தில் வந்தபோது வயல் நிலத்தில் இருக்கிற கண்காணி ரூத்தை குறித்து எல்லாம் தெரிந்து கொண்டார். இந்த ரூத் யாரு? அவள் ஒரு மோவாபிய பெண் என்பதை அவள் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, ஒரு அருமையான இடத்துல இந்த பெண் இப்ப கதிர் பொறுக்கிறாள். கதிர் பொறுக்கும் போது கண்காணி என்ன சொல்றாரு? நீ போய் கதிரை பொறுக்கிக்கொள் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த போவாஸ்கிட்ட இவர் சொல்றார், கண்காணி சொல்றார், இந்த பெண் மோவாபிய பெண், சபிக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்தவள், கர்த்தரை குறித்து அறியாத ஒரு இருளுள்ள தேசத்திலிருந்து வந்தவள். ஆனால் இவள் வந்த இடமோ உம்முடைய இடம், நீ பெரிய எஜமான், கீர்த்தி பெற்றவன் போவாஸ், உம்முடைய இடத்துக்கு வந்தபடியினால அவள் கேட்டதுனால் நீ போய் கதிரை பொறுக்கிக்கொள் என்று நான் சொன்னேன் என்று சொல்லுகிறான். அடுத்து அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவக்கி இதுவரை இங்கே இருக்கிறாள். இப்போது அவள் குடிசைக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகிறது. அல்லேலூயா. காலையில இருந்து இந்த பெண் கதிர் பொறுக்கிறான். காலையில இருந்து எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு வேதனையோட அவ அந்த கதிரை பொறுக்கிட்டு இருப்பான். ரொம்ப குனியணும், குனிஞ்சு அவ பொறுக்கணும். இந்த கண்காணிக்கு அந்த பெண்ணை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்லுகிறார். என்னன்னா, இந்த பெண் மோவாபிய பெண். இந்த பெண் இந்த வயலுக்கு வந்தா, இவ என்கிட்ட கேட்டா நான் கொஞ்சம் பொறுக்கிக் கொள்றேன் என்று கேட்கும்போது நான் அவளை பொறுக்க அனுமதி கொடுத்தேன். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, இன்னைக்கு நீங்க லீதியால் 43வது ஆண்டு விழா கொண்டாடி கொள்றீங்க. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்படி லீதியால் தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தாங்களோ, எப்படி லீதியால் தன்னுடைய இருதயத்தை மாத்திரமல்ல தன்னுடைய வீட்டையும் ஆண்டவருக்காக திறந்து கொடுத்தாங்களோ, அது மாதிரி இந்த நேரத்தில் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை திறக்கட்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வரட்டும். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், கதிர் பொறுக்குகிறேன் என்று கண்காணியிடத்திலே அவள் கேட்டுக்கொண்டாள். அப்படின்னா அவள் தானாய் போய் ஒரு காரியத்தை செய்யவில்லை. அவள் கண்காணியினிடத்திலே அவள் உத்தரவு வாங்கி கொண்டு அங்கே அந்த வேலையை செய்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஏன் அவள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஏன் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஊழியத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏன்னா ஊழியத்தில் ஒரு தரிசனத்தோட நம்ம ஒத்து போக வேண்டும். ஆமென். அதனால தான் இந்த பெண்ணை பற்றி ஒரு நற்சாட்சி சொல்றா. இந்த ஆள் சொல்றாரு, கண்காணி சொல்றாரு, இவள் நகோமியோடைய பெண் என்பது மாத்திரமல்ல, அந்த ஊரே நகோமியை நல்லவள் என்று நற்சாட்சி சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை. அப்ப ஏன் இவளுக்கு தயவு கிடைச்சிச்சு? ஏன் இவளுக்கு தயவு கிடைச்சிச்சு? நல்லா கேளுங்க. அவ கேட்குற போவாஸ்ட, நான் அந்நிய தேசத்தாளா இருக்கிறேனே, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு ஏன் கிடைச்சிச்சு அப்படின்னா, முதல் காரணம் அவன் சேர்ந்த இடம் ஒரு வயல்வெளிக்கு வந்தாள். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, வயல்வெளி என்பது நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலம் நம்ம மத்தேயு 13வது அதிகாரம் 38வது வசனம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நிலம் என்பது உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறோம். இதைத்தான் இந்த ரூத் செய்தாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவள் கதிரை பொறுக்கினாள் என்று பார்க்கிறோம். அந்த கதிரை பொறுக்குகிறாள் என்று சொல்லும் போது அவள் எவ்வளவு தாழ்மையாக தன்னை தாழ்த்தி குனிந்து அவள் பொறுக்க வேண்டுமோ அவ்வளவாய் அவள் தாழ்த்தினாள். அவள் தாழ்த்தினதுனாலே அவளுக்கு போவாசருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 8வது வசனத்தில் அங்க நம்ம வாசிக்கிறோம், ரூத்தின் இடத்துல போவாஸ் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா?
நல்லா கவனிங்க. மகளே கேள். அல்லேலூயா. ரூத்தின் இடத்துல போவாஸ் பேசின முதல் வார்த்தை மகளே கேள். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, தேவனுடைய சபைக்குள்ள வரும்போது, ஆண்டவருடைய வயல்ல வரும்போது, கண்காணி மாத்திரமல்ல, ஆண்டவரே நம்மோடு நேரடியாக பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் பேசும்போது எப்படி பேசுவார் தெரியுமா? மகனே என்று கூப்பிடுவார், மகளே என்று கூப்பிடுவார். ஒருவேளை இந்த ரூத்தை போல யாருமற்ற ஒரு அனாதையாய் நாம் காணப்படலாம். ஆனால் இந்த ரூத்தை எப்படி இந்த போவாஸ் மகளே என்று கூப்பிடும்போது அவள் உள்ளத்துக்கு எவ்வளவு ஆறுதல் கிடைத்திருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். ஒருவேளை நீங்கள் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு சத்தம் உங்கள் கூடயே இருக்கிறது. அந்த சத்தம் எப்படி தெரியுமா? மகனே மகளே என்று உங்களை அழைப்பதற்கு ஒரு நேசர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுறார், நீ அழாதே மகளே, நீ வேதனைப்படாதே, நீ நல்ல இடத்துக்கு வந்திருக்கிற. ஹல்லேலூயா. அவர் ஆறுதல் சொல்லுகிறார். மகளே கேள் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை அவளுக்கு ஆண்டவர் அங்கே பேசுகிறார், போவாஸ் பேசுகிறார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட நம்முடைய பரமபிதாவான தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், மகளே கேள். அதுதான் போவாஸ் பேசின முதல் வார்த்தை. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது அதிகாரம், 45வது அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், குமாரத்தியே கேள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது குமாரத்தியே கேள். அது குமாரனோ குமாரத்தியோ, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ கேள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் நீ மறந்து விடு, அப்பதான் ஆண்டவர் உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க கவுன்சிலிங்க்கு வராங்க. திருமணம் ஆயிட்டா அவங்க தாய் வீட்டையும் தகப்பன் வீட்டையும் விடுறதுக்கு மனசில்லை. மன்னிக்கணும், லீதியால் கூட்டம் நம்ம இருதயத்தை மீண்டுமாக திறந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் இப்போல்லாம் வரும்போது பெண்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் ஆணுக்கு சமம், நாங்கள் ஆணுக்கு சமம். ஒருவேளை வருத்தப்படக்கூடாது சகோதரிகள், உண்மையாக சொல்லுறேன். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்க, நீங்கள் 3 நாள் வரணும், நாளைக்கெல்லாம் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டுட்டு வரணும். நீங்கள் அப்படி வந்து 3 நாளும் நீங்கள் வரும்போது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், நீங்கள் முழுமையான நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வீர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அப்போ பெண் பிள்ளைங்கள் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க, தகப்பனை விட்டுட்டு தாயை விட்டுட்டு நான் எப்படி இப்படி வர்றதுன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ரெபேக்காலை கூட்டிகிட்டு வரும்போது ரெபேக்கால் அப்படியே அந்த வீட்டை விட்டுட்டு இந்த மனிதனோட எலேசர் கூட நீ போறியா அப்படின்னு கேட்ட உடனே நான் போகிறேன் என்று சொன்னார். லாபான் சொன்னாங்க, 10 நாள் நீ கொஞ்சம் இங்கே இரு, உன் மூஞ்ச பார்க்குறோம் நாங்கள் அப்படின்னும் போது, இல்லை இல்லை நான் போகிறேன் என்று சொல்லி அவள் வந்தாள். அங்கே வாசிக்கிறோம், தாயினுடைய மரணம் துக்கத்தை அவன் மறந்து வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் ஈசாக்கை குறித்து. அல்லேலூயா. ஆக நம்ம தகப்பன் வீட்டை தாய் வீட்டை மறந்து ஆண்டவர்கிட்ட வரணும். அப்படின்னா என்னன்னா, எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது தான் ஒரு பெண் எப்படி இருக்கிறான்னா பலசாலியாக ஆசீர்வாதமாக இருக்கிறாள். நம்ம பார்க்குறோம், நீதிமொழிகள் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு பெண் வியாபார கப்பலையே வாங்குறாளாம். அவன் அதிகாலையில் எழுந்திருச்சு தன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரிகளுக்கும் படி அளக்கிறாள். யாரு? ஐடியில் போய் வேலை பார்த்துட்டு வந்தா? நோ,
ஐடியில் வேலை பார்த்துட்டு வந்து அந்த பெண் படி அளக்கலை. அந்த பெண் வீட்டில் இருந்து வீட்டை பார்த்து வீட்டில் கனப்படுத்தி அவள் வீட்டில் இருந்து அவள் அப்படியே என்ன பண்ணுறா, வியாபார கப்பலை வாங்குறா. நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறது தப்பு சொல்லலை, நம்ம என்ன சொல்கிறோம்னா முக்கியத்துவம் நம்ம ஆண்டவர் இடத்துல. ஹல்லேலூயா. அப்போ வியாபார கப்பலை அவள் வாங்குறா. அப்போ அங்கே வாசிக்கிறோம், அவள் கணவன் சொல்கிறார், அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, அநேக பெண்கள் குணசாலி, ஆனால் நீயோ இவர்கள் எல்லாரை பார்க்கலும் மேற்பட்டவள். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். ஒருவேளை உங்களை அட்ராக்ட் பண்ண பேசலை, நீங்கள் நினைக்கக்கூடாது அட்ராக்ட் பண்ண பேசுனா கூட்டம் வந்துடும். உண்மையை பேசுனா ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஒரு நல்ல வியாதிக்கு போய் சரியான மருந்தை நான் எடுக்காம வந்துட்டேனா அந்த வியாதி என்னை விட்டு நீங்காது, அந்த வியாதி என்னை விட்டு நீங்காது. ஆனால் நான் சரியான மருந்தை எடுத்துக்கொள்வேன் என்றால் அந்த வியாதி என்னை விட்டு நீங்கிவிடும், நான் முற்றிலுமாய் சுகமாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆக அநேக பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் நீயோ எல்லாத்துக்கும் மேற்பட்டவள் என்று சொல்லுகிறார். அப்படியாக அவள் ஆண்டவர் அந்த போவாஸ் அந்த ரூத்தின் இடத்துல பேசின காரியம், முதல் காரியம் என்னன்னா, மகளே கேள் சொல்றாரு, இந்த வயலை விட்டு வேற நிலத்துக்கு போகாதே, வேற வயலுக்கு போகாத. இன்னைக்கு நிறைய வயல் நிலங்கள் இருக்கு, இந்த உலகத்துல நிறைய வயல் நிலங்கள் இருக்கு. ஆனா ரூத் வந்த இடம் அவளுக்கு கிருபை கிடைத்தது, அவளுக்கு தயவு இருந்தது. அதனாலதான் அவன் எங்க வந்திருக்கான்னு சொன்னா அந்த போவாசனுடைய நிலத்துக்கு, அந்த வயல்வெளிக்கு வந்தாள். அல்லேலூயா. அந்த போவாசனுடைய வயல்வெளிக்கு வரும்போது போவாஸ் சொன்ன காரியம், இந்த வயலை விட்டு போகாதே. முதல் காரியம், இந்த வயலை விட்டு நீ போயிடாத அப்படின்ற. இன்னைக்கு உலகத்துல நிறைய அட்ராக்ட் பண்ற காரியங்கள் இருக்குது. ஆனா ஆகாமிய கூடாரத்தில் குடியிருப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே மேல் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வீட்டிலே ஆராய்ச்சி செய்வது எனக்கு போதும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். என் தேவனுடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்வதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அப்ப என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த வயல் நிலத்தில் இருக்கும்போது தீமையான காரியங்கள் நம்மளை வந்து பற்றி கொள்ளாதபடிக்கு, சாத்தான் வந்து நம்மளை தொட முடியாது, வியாதி வந்து நம்மளை தொட முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வியாதி வந்து தொட முடியாது. எப்ப நம்ம வேற வயல் நிலத்துக்கு போகக்கூடாது, வேற வயல் நிலத்துக்கு போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சாராள் நவரஜி அம்மா நல்ல ஒரு பாடகர், நல்லா பாடுவாங்க. அவங்கள ஒரு முறை கூப்பிட்டாங்க, சினிமாவில் வந்து நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் சினிமாவுக்கு என்னுடைய திறமையை தரமாட்டேன், நான் கர்த்தருக்கு தான் கொடுப்பேன் என்று சொல்லி கடைசி வரை சாராள் நவரஜி அவங்க எத்தனை இனிமையான பாடல்களை நமக்காக பாடி வைத்து அவங்க கர்த்தரிடத்தில் கடந்து சென்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தொய்ந்து போன ஆத்துமக்களாக இங்கே வரும்போது அந்த பாடல்களை கேட்கும்போது எவ்வளவு அபிஷேகிக்கப்பட்ட பாடல்கள், ஆமென், எவ்வளவு ஆறுதலான பாடல்கள். கர்த்தருக்கு மகிமை. ஒரு விசை வேதநாயக சாஸ்திரியார் ஐயா அவர்கள் ஒரு நாள் அப்படி வரும்போது அந்த மன்னன் சொன்னார், சரபோஜி மன்னன் சொன்னார், நீ என்னை புகழ்ந்து பாடு என்று சொல்லும்போது, ஆண்டவரை மட்டும்தான் புகழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா. அவருக்கு கொடுத்த அந்த தாளந்தை நான் தேவனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதிசை என்று சொல்லி பாடி நமக்காக நல்ல பாடல்கள் எல்லாம் இயற்றி வைத்து அவர்களெல்லாம் பரமபிதாவினுடைய பாதத்தண்டையிலே கடந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த காரியம், அந்த வயலை விட்டு வேறே வயலுக்கு போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். ஒருவேளை நாம் தற்செயலாய் வந்திருக்கலாம் என்று நினைக்கலாம், ஆனால் நாம் தற்செயலாய் வரவில்லை. ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் தேவனுடைய இந்த வயல் நிலத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வயல் நிலத்தில் வரும்போது போவாஸ் நமக்கு பேசுகிற ஒரு வார்த்தை, குமாரத்தியே மகளே கேள், இந்த வயலை விட்டு நீ போகாதே. அது மாத்திரமல்ல, அடுத்து அவர் சொல்லுகிறார், பொறுக்கிக் கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. இது ரொம்ப விசேஷித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வந்து சபை வளர்ச்சிக்காகத்தான் இந்த லீதியால் பெண்கள் பாடுபடுறாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றார், நான் இடிக்க அல்ல ஊன்ற கட்டவே வந்திருக்கிறேன். ஆமென். அப்ப அந்த போவாஸ் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்க,
கர்த்தருக்கு மகிமை. என்ன சொல்றாரு? இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு வேற இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொல்லுவேன், ஆத்தும ஆதாயம் பண்ணினா கூட அடுத்த சபையிலேருந்து மக்களை கூட்டிட்டு வரக்கூடாது. ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்த சபையிலிருந்து வந்தா கூட இந்த சபையை கெடுத்துரும். அந்த சபைக்கே அது உண்மையா இல்லை, அந்த வயலுக்கே அது உண்மையா இல்லை. அப்ப இந்த வயல்ல எப்படி உண்மையா இருக்கும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சபையை விட்டு சபை போக முடியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒரு சபையில நிலைத்து நிற்பாங்க. அல்லேலூயா. அவங்க அந்த சபையினுடைய தரிசனத்தோடு தன்னை ஒற்றிக்கொள்வார்கள். அதனால தான் அவர் சொல்லுகிறார், ஸ்டே க்ளோஸ். நீ ரொம்ப இணைந்து இரு. யாரோட இணைந்திரு? வேற வயலுக்கு போகாமல் இங்கே அறுப்பறுக்கிற பிள்ளைகளோடு கூடவே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அநேக காரியங்களை நமக்கு ஆலோசனையாக தருகிறார். ஆமென். மூன்றாவது காரியம், வேகமா போலாம் பாருங்க. வேற வயலுக்கு போகாத அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சபையை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். சபை எப்படி இருக்கணுமா? சபையில தான் ஊழியங்கள் பெருக வேண்டும். ஆமென். 5 விதமான ஊழியங்கள் சபையில பெருகணும்னா நம்ம எங்க இருக்கணும்? ஒரே ஊழியத்துல நம்மளுடைய தரிசனத்தை நம்மளுடைய சபையோட நம்ம ஒற்றுமைப்படுத்தி இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக. அல்லேலூயா. நான் யோசிக்கிறேன், ஏகப்பட்ட மக்கள் இன்னைக்கு எழும்புறாங்க ஊழியத்துல, ஆனா சாட்சிகளே இல்லை. நாளொன்னும் பொழுதொன்னுமா சபைகள் தோன்றுகிறது, புது புது திருச்சபை முளைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஏரியால 20 சர்ச் இருக்குது, சின்ன சின்ன இடத்துலலாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை? சாரம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் ஒரே வேறொன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் ஒரு மாதமாக இந்த காரியத்தை என்னிடத்தில் சொன்னார். நீ போய் இதெல்லாம் பேசு மகளே. உண்மையாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டே இருக்கிறேன். நம்மளுடைய தரிசனத்தை, நம்மளுடைய திட்டத்தை நம்ம ஆண்டவரோடு கூட பொருத்தி கொள்ள வேண்டும். எபேசியர் 4 வாசிக்கும் போது ஒரு சபையானது பூரண வளர்ச்சி அடையணும்னா அங்கே அப்போஸ்தலர்கள், அங்கே தீர்க்கதரிசிகள், அங்கே மேய்ப்பர்கள், அங்கே சுவிசேஷகர்கள், அப்படியாக எல்லாரும் எழும்ப வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அதனால தான் போவாஸ் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகாத. அப்புறம் மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது இந்த வயலை விட்டு போகாத, ரெண்டாவது நீ இந்த இடத்தை விட்டு போகாத, இந்த பெண்களோட நீ கூட இரு. இதெல்லாம் போவாஸ் ரூத்துக்கு சொல்றார். கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவது, இந்த ரூத் உயர்த்தப்படணும்னா, இந்த ரூத் போவாசுக்கு மனைவியாக வேண்டும் என்றால் அவள் அத்தனை காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தாள். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் அடுத்தது என்ன சொல்றார்? அறுப்பறுக்கும் நிலத்தை பார்த்து, வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ. அல்லேலூயா. நம்ம யார் பின்னால போகணும் அப்படின்னா, நமக்கென்று ஒரு ஊழியர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவங்களுடைய சொல்ல தான் கேட்கணும். நான் பாஸ்டருக்காகலாம் பேசல, நான் ஆண்டவருக்காக பேச வந்திருக்கேன். அல்லேலூயா. நிறைய இப்போ பெண்டிகாஸ்டல்ல ஒரு இது இருக்கு, என்னன்னா இவங்க பேசி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு. ஐயாவை பார்த்து 5 வருஷம் ஆகுது, பேசவும் மாட்டோம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு, நீங்க டவுட் படாதீங்க. கர்த்தருக்கு மகிமை. புல்பிட்ல இருந்து போய் பேச மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசிடுவேன். ஆமென். அங்க என்ன சொல்றாரு? நீ அறுப்பறுக்கும் வயலை பார்த்து அவர்கள் பிறகே போ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யார் பின்னால போனோம்? வசனம் சொல்லுது, வாசிக்கிறேன். எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் இருக்கு. பலவித அந்நிய போதனைகளால் அளப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களால் அல்ல, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. போஜனம் வேணும், போஜனம் வேணும்னு ஒருத்தன் நின்றான். ஏசா அந்த சிவப்பான கூழ்ல எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொன்னான். அவன் என்னென்னமோ முயற்சி அடைந்தான், ஆனால் தோல்விதான்.
ஆனால் நம்ம எதில் இருக்கணும்? தேவனுடைய கிருபையில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளை நடத்துகிறவர்களுடைய விசுவாசத்தை பாருங்க, நம்மளை நடத்துகிறவர்களை நன்றாய் பாருங்க. அதனால தான் பவுல் சொல்றார், என்ன பாரியா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆமென். அருமையான விசுவாச பெருமக்களே, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம இயேசு அவங்க தானா வந்து பிடிக்கணும். ஆமென். அதனால தான் விதைக்கிற இடத்துக்கு போக சொல்லலை, அறுப்பறுக்கிற இடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அறுப்பறுக்கிற இடத்துக்கு போகணும். இப்பெல்லாம் நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம், அறுக்கிற நேரத்தில் வந்துட்டோம். ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆக அறுப்பறுக்கிற நிலத்தை பார்த்து போ. நான் ஊழியம் செய்வதை காட்டிலும் முதலாவது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் எங்க தெரியுமா இருக்கணும்? பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கணும். என் வாழ்க்கையை பார்த்தாலே எல்லாரும் வந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இப்படி இந்த மாதிரி மைக் பிடிச்சு பேசுறதுனாலன்னு. மைக் பிடிச்சு பேசுறதை விட சாட்சியின் ஜீவியத்தில். ஹல்லேலூயா. எலியா போயிட்டாருங்க. எலியா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? யோர்தானை கடந்து, எரிகோவை கடந்து உள்ள போயிட்டார். யோர்தான் அந்த தண்ணியை தாண்டி உள்ள போயிட்டார். எலிசாவும் பின்னாலே போறார். நீ போற இடத்துக்கெல்லாம் நானும் வருவேன். எலிசா பின்னாலே போறார். இப்ப எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய வரத்துல ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம என்ன கேட்போம்னு தெரியல, ஆனா அவர் சரியா கேட்டார், உன்னுடைய வரத்துல ரெட்டிப்பா எனக்கு தான். அறுப்பறுக்கிறவங்க வயலை பார்த்து அவங்களுக்கு பின்னால போனா அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய சபை ஊழியரோட நம்ம நேரம் செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள வேறுவிடும், விசுவாசத்துல நம்ம வளருவோம். இன்னைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க எப்படி தெரியுமா? பாஸ்டர் வந்தாலே வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டேன்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் நம்ம யோசிக்கிறோம், மன்னிக்கணும், நம்ம மறுரூபம் அடையணும், நம்ம மனம் திரும்பணும். கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற கண்காணி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் எலியா போனதுக்கு பின்னாலே எலிசா போயிட்டாரு. இப்ப பாக்குறாரு, எலியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போயிட்டார். எடுத்துக்கொண்டு போனோம்னா, ஐயோ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தாரே, இந்த எலியா போயிட்டாரே, இப்ப என்ன பண்றது? எலியாவினுடைய சால்வையை எலிசா பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. எலிசா சால்வையை பற்றி கொண்டு திரும்ப வரும்போது பெரிய நதி, நல்ல கங்கை நதி மாதிரி 6 புரண்டு போகுது. நல்ல கவனிங்க. 6 மாசம் அது சும்மா இருக்கும், 6 மாசம் கரை புரண்டு போகும். உங்களை டெஸ்ட் பண்ணணும்னா, உங்களுக்குள்ள ஆவி இருக்குன்னா, உங்களுக்குள்ள வெள்ளத்தின் ஆவி இருக்குன்னா, ஆண்டவர் இப்படிதான் டெஸ்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல தண்ணி புரண்டு போயிட்டு இருக்கு. எலியா தூக்கிட்டு போயாச்சு. இப்ப எலிசா இருக்கும்போது எலிசா சொல்றாரு, எலியாவின் தேவன் எங்கே? ஹல்லேலூயா. எலியா எங்கே என்று கேட்கல, எலியாவுடைய தேவன் எங்கே என்று கேட்டார். எலியாவின் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியாவின் தேவன் நம் தேவன். ஆமென். என்ன நடந்துச்சு? அந்த யோர்தான் அப்படியே பிளந்து போனது. அப்படியே நடந்து வராருங்க. ஒரு பிரசங்கம் பண்ணல. இயேசு நல்லவர் அப்படின்னு ருசித்து பாருங்கள்லாம் சொல்லல. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர்னு ருசித்து பாருங்கள்லாம் சொல்லல. இவன் யோர்தானை விட்டு வந்த உடனே 50 தீர்க்கதரிசி காலில் வந்து விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நம்மள்கிட்ட ஒரு வித்தியாசமான வரத்தை பார்க்கணும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நம்ம கிட்ட அந்த ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கணும். சும்மா நம்ம வந்து கத்துறது இல்லை, குதிக்கிறது இல்லை, அந்நிய பாஷை பேசுறது இல்லை. ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடந்து நம்ம பொறுமையா தேவனை வெளிப்படுத்தும் போது, தாழ்மையோடு வெளிப்படுத்தும் போது, நம்ம பிரசங்கம் பண்ணாமலே ஆத்மாக்கள் உள்ள வந்துடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நம்மளிடத்துல ஒரு தாழ்மை எதிர்பார்க்கிறார். சும்மாவா சொன்னார் ஆண்டவர், வலது கன்னத்தில் அடிச்சா இடது கன்னத்தை காமி, 1 மைல் போனா 2 மைல் போ. அல்லேலூயா. வஸ்திரத்தை கேட்டா அங்கேயே கொடு சொல்றாரு. ஏன்னா தன்னை இழக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். தன்னை இழக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு கூட சபையில மக்கள்லாம் வந்தா ஏதாவது ஒண்ணுதான் கேட்கிறோமே ஒழிய, ஆண்டவரே எனக்காக மரித்தீரே, எனக்காக உண்மையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நீர் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32. அதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன்.
அல்லேலூயா. அதுக்கு தானே நம்ம ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக உங்களை நடத்துறவர்களை நீங்க பார்த்து அவங்களுக்கு பின்னால போங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை. நம்ம யாருக்கு பின்னால போகணும்? கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர்களோடு நம்ம பின்னால போகணும். அதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். வாசிக்கிறோம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 வசனம். 1 பேதுரு 2:21. கிறிஸ்துவும் நாம் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லல, நமக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஆமென். அப்ப அவருடைய அடிச்சுவடை பற்றி கொள்ளும்படி பின்தொடரும்படி தான் நீங்களும் நானும் இந்த வயலுக்குள்ளாக வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அடுத்து, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நம்ம பயப்படுறோம்ல, அநேக நேரம் பயப்படுறோம்ல. என்ன பயப்படுறோம்? எனக்கு தீமையான காரியம் வந்துருதா, எனக்கு நோய் வந்துருதா, எனக்கு மற்ற காரியங்கள் வந்துருதா, எனக்கு சமாதான குறைச்சல் வந்துருதா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைக்கு தீமையான காரியம் வர முடியாது. ஆமென். சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. நம்மளை தொடுறவங்க யாரை தொடுறாங்களாம்? கண்ணின் மணியை, அவருடைய கண்ணின் மணியை தொடுறாங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வயல்ல இருக்கும்போது, ஆண்டவருடைய இடத்தை விட்டு போகாமல் இருக்கும்போது, ஆண்டவர் வைத்த அந்த அறுப்பறுக்கிறவர்கள் வாழ்க்கைக்கு பின்னால நம்ம போகும்போது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். நம்ம எப்போதும் ஜெபிக்கும் போது கேட்க வேண்டியது இதுதான். ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு, ஆண்டவர் கொடுக்கிற பராமரிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன், ஆண்டவர் கொடுக்கிற சுகம், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, இதெல்லாம் தான் நமக்கு என்னன்னா சொத்து. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம அதை நினைக்க மாட்டேன்றோம். பணமா வேணும்ன்றோம், எனக்கு நல்ல உயர்ந்த வேலை வேணும்ன்றீங்க. அதெல்லாம் வேணும் தான், இல்லை சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் முக்கியம் நமக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. பணத்தெல்லாம் நம்ம ஒரு மாதம் முழுவதும் சம்பாரித்து இந்த பக்கம் வாங்கிட்டு இந்த பக்கம் ஆஸ்பத்திரியில் போய் கொடுத்துட்டு சுகமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அன்னைக்கு இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எப்படி தெரியுமா? நிறைய பணக்காரவங்க இருந்தாங்க, ஸ்விஸ் பேங்க்ல பணம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னா, பெரிய பெரிய வியாதிகள், தீராத வியாதிகள், பலவிதமான நோய்கள். நீங்க பாக்குறீங்க, இப்போ வந்து வொர்ஷிப் பண்ணும்போது கூட சொன்னாங்க, ராஜாவின் மகனுக்கு சுகவீனம். அவன்கிட்ட இல்லாத காசா, அவங்கள்ட்ட இல்லாத பணமா? அப்ப ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? ஆண்டவராக இயேசு நொந்து போன மக்களுக்கு தான் வந்தார், தேவையில் இருக்க மக்களுக்கு வந்தார். அது பணம் இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் தேவைகள் இருக்கு. என்ன தெரியுமா? பணத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறீங்க, நிறைய செலவு செய்கிறாங்க, நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் சுகம் என்பது கர்த்தரால் வருகின்றது. அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்று சொன்னார். அவர் தமது சிறகுகளாலே நம்மளை மூடுவார். அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவை ஒரு பெரிய காரியம் என்னன்னா ஆரோக்கியம், சுகம். அன்னைக்கு இயேசு வந்ததுக்கு காரணமும் அதுதான். ஏராளமான பணக்காரவங்க நோயில் இருந்தாங்க. அப்ப ஒரு 32 வயது வாலிபர், ஒரு 32 வயது வாலிபர், இல்லாட்டினா 33 வயது வாலிபர் இயேசு, அவர் அப்படியே போறார் அந்த கலிலேயாவில். அவருக்கு பின்னால திரள் கூட்டம் போகிறது. அவர் போன இடத்துலலாம் என்ன சொல்றார் தெரியுமா? என்னை தொட்டது யார்? வல்லமை என்னிடத்திலிருந்து புறப்பட்டதே. அல்லேலூயா. 18 வருட உதிரப்போக்குக்காரவங்களும் கூட மறைந்திருக்க முடியவில்லை, முன்னால வர்றாங்க. ஐயா, நான் தான், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து சுகத்தோடு போ, சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. யாரோ இங்க இருக்கிறீங்க, நீண்ட நாள் சுகவீனத்தில் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுதே இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அப்ப ஒரு வாலிபன் 33 வயது வாலிபன் அந்த இடத்துல வரும்போது அத்தனை செல்வந்தர்கள் பின்னால வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? எனக்கு சுகம் கொடுங்கள் என்று கேட்டாங்க. அது மாத்திரமில்ல, ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? பலவிதமான தீய சக்திகள் ஜனங்களை பிடித்து கொண்டு இருந்தது. அவர்களுக்கு அதனால் பிணிகள், உடம்பு முழுவதும் வியாதிகள் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்தார். அல்லேலூயா. இயேசு வந்தபோது, இயேசு அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்களுக்குள்ளாக இருந்த பிசாசுகள் அலறிக்கொண்டு ஓடின. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. தீய சக்திகள், சில காரியங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள வந்துச்சுன்னா முன்னிலைமை காட்டிலும் அவர்களுடைய பின்னிலைமை கேடுள்ளது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். ஒரு விஷயம் இப்படித்தான். ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு பெண் என்னை கூட்டிகிட்டு போனாள். வேளச்சேரி பகுதியில் கூட்டிகிட்டு போனாள். இதோடு நான் நிறைவு செய்கிறேன். மீதத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வேளச்சேரி பகுதியில் அவள் என்னை கூட்டி கொண்டு போனாள். அப்படி போகும்போது அந்த வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. நான் பார்த்து பேசினேன், ஜோம் பண்ணினேன். உடனே போய் தூரமாக விழுந்துட்டாங்க. விழுந்துட்ட உடனே இயேசுவின் நாமத்தில் எந்திரிமான் ஜோம் பண்ணி எந்திரிக்கும் போது ஒரு பெண் வந்து நின்னான். சரியா 18 வயது 19 வயது தான் இருக்கும். ஆவியானவருடைய உந்துதண்டினால உட்கார்ந்து இருந்தவ. நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இவளுக்குள்ள இருந்து வெளியே போன்னு சொன்னேன். உடனே அந்த பெண் என்ன பண்ணிட்டான்னா 2 கையை இப்படி விரிச்சிட்டா, தலையை பூரா தொங்க விட்டுட்டு கட கட கடன்னு சுத்துறா. இந்த சோளக்காட்டு பொம்மை எல்லாம் நீட்டி வச்சிருப்பாங்க பாருங்க, நீட்டி வச்சுட்டு அந்த தலையை விரிச்சு போட்டுட்டு கட கட கடன்னு சுத்தினான். சுத்தி என்கிட்ட அப்படியே வந்து அடிக்க வந்தான். அவ க்ளோஸா வந்துட்டா, என்கிட்ட என்னை அடிக்க வந்தா. நான் இப்படித்தான் வேதாகமத்தை கையில வச்சிருந்தேன். நான் ஆண்டவரே என்று ஜோமணி கொண்டு இருந்தேன். இது ஒரு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கும் தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அப்ப நான் அல்லேலூயா என்ற ஆண்டவரே என்னும் போது என் வயிற்றுக்குள் இருந்து ஒரு இது அப்படியே வந்து என் மூஞ்சை நிரப்பினதை நான் உணர்ந்தேன். உடனே அந்த பெண் அப்படியே பின்னால போனாள். இப்படியே கையை கொண்டு பின்னாலே போனாள். இப்படி 2 முறை அவள் செய்தாள். 3ஆம் முறை அப்படியே போய் கீழே விழுந்தாள். இயேசுவின் நாமத்தில் அவளை விட்டு போகும் தீய சக்தி என்று சொல்லி நான் ஜெபித்து விட்டு வந்து விட்டேன். சில நாட்களுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி பகுதியிலே எனக்கு ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருக்கும் போது அந்த பெண்ணை நான் அழைத்து கொண்டு போனேன். அங்கேயும் இதே மாதிரி தான் சில பிசாசுகள் ஆட ஆரம்பித்தது. அப்பொழுது அதை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அங்கே அழைக்கப்பட்ட அந்த போதகரோடு பேசி கொண்டிருக்கும் போது இந்த பெண் அவள் சொன்னாள், பாஸ்டர்மா, அன்னைக்கு ஜான்சி வந்து உங்களை அடிக்க வந்தால, நான் ஏன்ல உன்னை அடிக்க வந்தேன், போய் பாஸ்டர்மாவை அடிக்க போனேன்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, நானா அடிக்க போனேன், ஒரு சத்தம் என் காதில் கேட்குது, அவ தான் போய் அடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சர்ச்சு பிள்ளை வந்திருக்கா, கேட்டு பாருங்க, உண்மையான சாட்சி. எனக்கு ஒரு சத்தம் கேட்குது, அவள் தான் போய் அடின்னு சொல்லி, அதனால நான் அடிக்க போனேன். நான் அடிக்க போகும்போது அவங்க முகத்திலேருந்து ஒரு பிரகாசம் வந்தது, என்னால் நெருங்கி போக முடியவில்லை, நான் ஓடி போய் விழுந்து விட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இது என்ன தெரியுமா? எலிசாவை பிடிக்கும்படி சீரிய மன்னன் வரும்போது கேயாசி பார்த்து பயப்படுகிறான். ஐயோ, அந்த எதிரி நாட்டு மன்னன் வந்துவிட்டான், நம்முடைய மலையை சுற்றி நிற்கிறான் என்று சொன்னபோது எலிசா ஒரு சிறு ஜெபம் ஜெபித்தார். என்ன சொன்ன தெரியுமா? கேயாசியினுடைய கண்களை திறந்து கொடும் ஆண்டவரே என்று ஜெபித்த போது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த இடத்திலே இருந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களை ஒன்றும் தீய சக்தி உங்களை தொட முடியாது. ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒருவனும் தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆமென். பார்த்தீங்கன்னா ஓடி வரா ராகேல், ஓடி வரா ராகேலும் லேயாலும் யாக்கோபும் ஓடி வராங்க. ஆனா லாபான் துரத்துக்கிட்டே வரான். துரத்திட்டு வந்து கடைசியில் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரே வார்த்தை சொன்னான், நீ ஆராதிக்கிற தேவன் மட்டும் நேத்து ராத்திரி என்கிட்ட வந்து பேசாட்னா நான் உனக்கு என்ன செய்வேனே தெரியாது. சத்ருவுக்கு நம்ம மேல கை வைக்க முடியாது. அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர், உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமென். நாம பயப்படக்கூடாது. தேவன் அவர் நமது வலதுபுறத்தில் இருக்கிறார். ஆமென்.
நம்ம அதுதான் போவாசனுடைய கண்களில் அவளுக்கு தயவை கொண்டு வந்தது. அவள் இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கெல்லாம் அவள் கீழ்ப்படிந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் கீழ்ப்படியும் போது போவாஸ் அவளுக்கு மேலான காரியத்தை செய்து கொடுக்கிறார். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்திருப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. உங்களை ஒருவரும் தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை நீங்க கஷ்டத்துல வந்திருக்கலாம், கண்ணீர்ல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடி, அப்பா அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே என்ற பாடலை ஒரு சரணம் மட்டும் நம்ம பாடி அப்படியே ஆண்டவருக்குள்ளாக நாம் கடந்து போவோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு போவோம். எங்கேயோ இருந்தோம், ரூத்த போல எங்கேயோ இருந்தோம், ரூத்த போல எங்கேயோ நம்ம வாழ்ந்தோம். ஆனா இந்த இடத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்தார். போல உம்மை அறியாதவளாக ஒரு விக்கிர வணக்கத்துல ஆண்டவரே உம்மை மறுதலித்து இருந்தவள் ஒரு நாள் ஆண்டவரே அவள் பெத்லகேமுக்கு வந்தாள். தன் மாமியாகிய ரூத்தோடு வந்தாள். அவள் வந்தபோது அவள் சரியாய் தேர்வு செய்த இடம் அது உம்முடைய வயல், போவாசுடைய வயலாய் இருந்தது. அந்த வயலுக்கு வந்தபோது அவளுக்கு எத்தனை ஆலோசனை கொடுத்து அவளை கண்ணின் மணி போல பாதுகாத்து. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சுவாமி இந்த இடத்துல வந்திருக்க எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க என்பதை நீங்க பார்க்கிறீங்க ஆண்டவரே. மனுஷன் பார்க்கிற விதமாய் நீ பார்க்கிற தேவன் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை காண்கிற தேவன். அநேக சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாதபடிக்கு உன்முறுவலோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் காயம் கட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் என் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. அருமையான மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். இவர்களை சுற்றிலும் நீர் ஆண்டவரே அக்கினி மதிலாய் இருக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. அக்கினி மதிலாய் இருக்கும்படியாய் செபிக்கிறேன். தாழ்மையில் இருந்த ரூத்தை தயவாய் ஆண்டவரை நீர் நேசித்து தயவு செய்த தேவன் இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு நீர் உம்முடைய அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லா பாவங்கள், எல்லா மீறுதல்கள்
கழுவப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடட்டும் ஆண்டவரே. எல்லா பயங்கள், எல்லா ஏமாற்றங்கள், எல்லா தோல்விகள், எல்லா விரக்திகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. உள்ளார்ந்த மனிதனில் ஒரு பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சிரசிலும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். ஒரு நல்ல ஆவி இப்பொழுது அவர்கள் மீதிலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே, இறங்கி வரட்டும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். மீதம் இருக்கிற அந்த 2 நாளிலும் சுவாமி ஆண்டவரை முழுமையாய் ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படி ஒரு நல்ல சூழ்நிலையை நீர் உருவாக்கி தந்து முழுமையாய் விடுதலையோடு வெற்றி சிறக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் இம்மட்டுமாய் நடத்தினீர், அதற்காக நன்றி. நாளைய தின கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் நீர் கொண்டு வர மக்களை எல்லாம் நீர் கொண்டு வரும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். 3ஆம் நாள் கூட்டத்தை நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லா கனத்தை மகிமை ஆண்டவருக்கு நாம் தருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே பகிர்ந்து கொண்டு நமக்காய் ஜெபித்து அமர்ந்திருக்கிற அருமையான அம்மா அவர்களுக்காக, அவருடைய அருமையான குழுவினர்களுக்காக நம்ம ஆண்டவரை தோத்தரிக்கிறோம். நாம் கர்த்தரை கனம் பண்ணி நாம் நிறைவு ஜெபத்தின் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல இருக்கின்றோம். நாளை ஆண்டவருக்கு சித்தமானால் சரியாக 6:30 மணி அளவிலே பாடல்களை ஆரம்பிக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே நாம் செய்தியாளருடைய கரங்களிலே தருகிறோம். அதனால் சரியான விதத்தில் அம்மாவர்கள் சொல்லபடி இன்னும் சில நண்பர்களை நீங்கள் அழைத்து வாங்க, அவர்களும் பயன்பெறட்டும். மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை ஆராதனை 9 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அதிகாலை ஆராதனை நடைபெறாது. ஒரு 8:30 மணி அளவிலே வந்து நாம் ஆயத்தங்கள் செய்து பாடி சரியான வேலை ஆரம்பித்து நிறைவேற்றி ஆயத்தப்படுங்கள். நோட்டீஸ் தோத்திர கவர்கள் தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஊழியம் திறம்பட நடைபெற பல்வேறு உதவி செய்த நம்முடைய பாடற்குழுக்கள், மீடியா நண்பர்கள், மூப்பர்கள், நம்முடைய லீதி அழைக்க சங்கத்திற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தின் அறைகூவலை கேட்டோம். இதோ ஆம் என்று எங்களை அர்ப்பணிக்கும் முகமாக எங்கள் பிரயாசத்தின் ஒரு பகுதியை உம்மிடத்திலே தந்திருக்கிறோம். இதோ வானத்திலும் பூமியில் உள்ள வியாபம் உடைமைகள் உம் கரத்திலே வாங்கி உம் கரத்திலே கொடுத்தோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரிடத்திலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனுண்டு. என் மகளே கேள். எங்கள் ஒவ்வொருவரை பார்த்து நீர் ஆண்டவரே உணர்த்தினீர், இடைப்பட்டீர். ஆண்டவரே ஆவியானவரால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கு நேராக கடந்து வந்தது. நீ எங்கும் செல்ல வேண்டாம், இதோ இங்கு உனக்கு முன்மாதிரி இருக்கிறது, இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக உன்னுடைய வாழ்வு எப்படியாவது வாழ வேண்டுமே என்பதற்காக கதிர்களை பொறுக்க வந்த அந்த பெண்மணியின் மீது அலாதி அக்கறையுடைய போவாஸ் இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளப்படுத்தப்பட்டு எங்களோடு நீர் ஆண்டவரே எடுத்துரைத்தீர். இந்த நல்ல வேளையில் அருமை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் தனிப்பட்ட விதத்திலே அக்கறை உடையவராக, நேசமுடையவராக, பாசமுடையவராக, நேரடி கண்காணிப்பை எங்கள் மேலே வைத்திருக்கிறதற்காக தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலரே, எங்கள் பரிகாரியே, எங்கள் பரிபாலகரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்ம அவர்களையும் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்திகளை ஜெபிக்கும். நல்ல ஆரோக்கியத்தை தாரும். குறிப்பாக இந்த நல்ல வேளையிலே ராஜாதி ராஜா கேட்ட நல்ல உள்ளங்கள் வாழட்டும். 30, 60, 100 பலனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். தொடர்ந்து நாளை மறுதினம் அனைத்து கூடுகைகளிலும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் தங்கட்டும். எம் லீதியாள் ஐக்கிய சங்கத்தின் உமக்கா எழும்பி பிரகாசிக்கட்டும். எல்லா கனமையும் ஒருவருக்கே தரும். இல்லங்களுக்கு செல்கின்ற வேளையிலே இவ்விதமான ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே வார்த்தைகளோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறோம், நடக்க வேண்டிய வழியிலே எங்களை காட்டும், உம்மிடத்தில் எங்களை உயர்த்தி தருகிறோம் என்ற ஆண்டவரே அறைகோலின்படி இந்த நல்ல வேளையிலே உமது கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்க, எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆண்டவரை பின்பற்றி நடக்க எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். உயர்த்தி தருகிறோம். பொறுப்பேறுவது ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். கனமகி ஒருவருக்கே தருகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் நன்றி சொல்லி ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கிறோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் பிரயாசங்கள், முயற்சிகள், ஊழியங்கள் யாருக்காக விண்ணப்பித்தோம் அவர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். உங்களை அவருக்கு நன்றி. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் சமாதானத்தோடு